இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து உங்க புள்ள உங்க கூடவே இருந்துட்டார்ல, அவருக்கு இன்னும் நிறைய பக்குவம் வரணும். பக்குவம் இல்லைன்றீங்களா நீங்க? நீங்க இன்னும் முழுசா குடும்பஸ்தன் ஆகலங்க, பாதி பேச்சுலரா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பக்குவம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஹலோ பொண்டாட்டி, நான் சொல்லணும் நீங்க முழுசா குடும்பஸ்தன் ஆயிட்டீங்களா இல்லையான்னு. சொல்லுங்க. ஆனா நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். அத்தை, இப்பதான் நான் தனி கொடுத்தனத்துக்கு வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க தனியா போறதுதான் சரியா இருக்கும் அத்தை. என்னம்மா, உங்களுக்கு தான் மாளிகை மாதிரி அங்க ஒரு வீடு இருக்கே. கரெக்ட் தான் அத்தை, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாமா கட்டி வச்சது. உங்க பிள்ளைக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடையாளம் அவருக்கு உருவாகணும்ல. அப்பதானே நான் நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்க முடியும். இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க பக்கத்திலே தான் இருக்கோம். அப்பப்ப நீங்களும் வந்து பார்க்கலாம், இல்லனா நாங்களும் வரோம். எனக்கு புரியுது துளசி. ஆனா வெற்றி இப்ப இங்க வந்து தங்கி இருக்கிறதே வெளிய தப்பா பேசுறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான்னு பேசுறாங்க. மேற்கொண்டு நீங்க தனி கொடுத்தனும் போனா அதையும் அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எந்த ஒரு நியாயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் புருஷன் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா? ஆனா புருஷன் மட்டும் அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாராம், அவர் எங்கேயும் போக மாட்டாராம். தப்பா இல்ல? ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி வீட்டுல போய் இருக்கணும், தப்பு கிடையாது. அப்படியே அது தப்பா இருந்தா அது தப்பு செய்யற முதலால நான் இருந்துட்டு போறேன். நான் செய்யற தப்ப பார்த்துட்டு 4-5 பேர் அந்த தப்பு செஞ்சுட்டு போட்டோம். காலப்போக்கில் அந்த தப்பே தப்பு இல்லைன்னு ஆயிடும். புரியுதா? இல்லடா அத்தை, இந்த மாதிரிதான் எந்த பேச்சும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க தனி கொடுத்தனும் போறோம். நீங்க அதுக்கு வருத்தப்படாதீங்க. வெற்றி, வெற்றி, இத புடி. இந்த நல்ல வீடா பாரு, வசதியா இருக்கணும். ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பெரிய பங்களா வீடா பாரு. 50,000-60,000 போனா கூட பரவாயில்ல. அத்தை, நாங்க சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இப்படி பணத்தை கொடுத்தா அதுக்கு நாங்க உங்க வீட்லயே இருப்போமே. ஆமாமா, என்னமா இது? ஏமா ஒரு வீடோ பார்த்து அதுக்கு வாடகை கட்டுறது கூட உன் பையனுக்கு துப்பு இல்லையா? உன் பையன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உழைக்க முடியாதா? சம்பாதிக்க முடியாதா? என் பொண்டாட்டிக்கு ஒரு வீடு எடுக்க முடியாதா? பாத்துக்க முடியாதா? என்ன பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ. அதுக்கு இல்லடா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல இல்ல? அசிங்கப்படுத்துற என்ன? அதுக்காக தான் பணம் கொடுக்குற, ஓகேவா? அது